வழக்கு நடத்திய வழக்கறிஞருக்கு உரிய தொகை தராமல் இழுத்தடிப்பு. ஏமாந்த வழக்கறிஞர் கொலை மிரட்டல் விடுக்கும் தனது கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சொத்து வழக்கில் வாதாடிய வழக்கறிஞர் தமக்கு நீதி வேண்டும் என கோரிக்கை. கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருப்பவர் ரவிக்குமார். இந்நிலையில் வழக்கறிஞர் ரவிக்குமார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நியூ சித்தாபுதூரில் மெட்ரோ சிட்டி டெவலப்பர் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் முரளிதரன் மற்றும் தீர்த்தகிரி மற்றும் அவர்களுடைய ப்ராஜெக்ட் பார்ட்னர் நீரஜ் ஆகிய 3 நபர்களும் இணைந்து தம்மிடம் ஒரு வழக்கில் உள்ள சொத்தினை குறித்து வழக்கு நடத்தி அதனை மீட்டுத்தரச் சொல்லி வந்ததாகவும், தாம் அந்த வழக்கை நடத்தி வெற்றி பெற்ற பின் தமக்கு உரிய கட்டணத்தை செலுத்தாமல் இழுத்தடித்து கொலை மிரட்டல் விடுத்து மிரட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து மெட்ரோ சிட்டி முரளிதரன் என்பவரிடம் நேரில் சென்று கேட்டபோது அவர் இது குறித்து தகராறு செய்ததாகவும், பின்னர் போலீஸ் எடுத்த நடவடிக்கையின் பேரில் தமக்கு சேர வேண்டிய பாதி தொகையினை மட்டும் கொடுத்துவிட்டு மீதி உள்ள பாக்கி தொகையினை 2 ஆண்டுகளுக்குள் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். அதன் பின்னிட்டு அதனை குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்காமல் போனதால் இது தொடர்பாக நடத்திய பேச்சுவார்த்தையின் போது தீர்த்தகிரி மனைவி குமாரி தம் மீது தவறான புகார் அளித்ததாக கூறியுள்ள ரவிக்குமார், பின்னர் இது தொடர்பாக காவல்துறையினரின் விசாரணை நடத்தி தமக்கு கொலை மிரட்டல் மற்றும் தகாத வார்த்தைகள் பயன்படுத்திய தொடர்பாக வழக்கறிஞர் புகார் அளித்ததன் பேரில் அனுபாபு என்கிற பாலகிருஷ்ணன், அணு கேபிள் டிவி, மெட்ரோ சிட்டி டெவலப்பரின் பங்குதாரர் தீர்த்தகிரி, பில்டிங் கான்ட்ராக்டர் பரமேஸ்வரன் மற்றும் கோவையில் ரத்த வங்கியை நடத்தி வரும் வைரமூர்த்தி ஆகியோர்களுக்கு எதிராக சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் முரளிதரன் மற்றும் நீரஜ் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்ய கோரி நீதிமன்றம் மூலம் உத்தரவு கேட்டுள்ள நிலையில் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார்.